சூப்பர் சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை ஊற்றி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வானலில் ஒட்டாமல் சாஃப்டான டோவாக வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அதோட பதம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டு இப்போ செய்யலாம். இதில் இப்போ உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது சரியாக 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டோவாக பிணைஞ்சிட்டு நான் இது எல்லாத்தையுமே பிடிக்கொழுக்கட்டை ஷேப்பில் தான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் பிடிக்கணும்னு தோணுச்சுனாலும் தாராளமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஷேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை ரெடி. மறக்காமல் இப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.